வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை 14ஆம் தேதியை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றின சிறப்பு தகவல் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைய நாள் ஜூலை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்று அஷ்டமி திதி. இன்று அதிகாலை 12 மணி முதல் மாலை 4 மணி 2 நிமிடங்கள் வரை உள்ளது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி 21 நிமிடங்கள் வரை சிவமும் அதன் பின்பு சித்தமும் தொடர்கிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் இன்றிரவு 9 மணி 16 நிமிடங்கள் வரை சித்திரையும் அதன் பின்பு சுவாதியும் வருகிறது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 3 மணி 8 நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு மாலை 4 மணி 2 நிமிடங்கள் வரை பவமும் அதனைத் தொடர்ந்து பாலவமும் வருகிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி 59 நிமிடங்கள் வரை மரண யோகமும் அதன் பின்பு சித்த யோகமும் தொடர்கிறது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9 மணி 16 நிமிடங்கள் வரை பூரட்டாதிக்கும் அதன் பின்பு உத்திரட்டாதிக்கும் தொடர்கிறது. இன்றைய திதி இன்று அதிகாலை 12 மணி முதல் மாலை 4 மணி 2 நிமிடங்கள் வரை அஷ்டமியும் அதன் பின்பு நவமியும் வருகிறது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7 மணி 45 நிமிடங்கள் முதல் 8 மணி 45 நிமிடங்கள் வரையும், மதியம் 3 மணி 15 நிமிடங்கள் முதல் 4 மணி 15 நிமிடங்கள் வரையும் உள்ளது. இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று காலை 10 மணி 45 நிமிடங்கள் முதல் 11 மணி 45 நிமிடங்கள் வரையும், மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் முதல் 2 மணி 30 நிமிடங்கள் வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் இன்று மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை ராகு காலம் உள்ளது. இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை உள்ளது. இன்றைய யமகண்டம் இன்று பிற்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் வரை உள்ளது. இன்றைய சந்திரன் வரை இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், இரவு 11 மணி முதல் 12 மணி வரையும். அதே நேரம் சுக்கிரன் வரை காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையும், இரவு 9 மணி முதல் 10 மணி வரையும் உள்ளது. இன்றைய புதன் வரை இன்று காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 4 மணி வரையும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரையும் உள்ளது. இன்றைய குரு வரை இன்று காலை 4 மணி முதல் 5 மணி வரையும், காலை 11 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் இஞ்சிச்சாறு மற்றும் எலுமிச்சை சாறு தேன் கலந்து சாப்பிட்டு வர மார்பு வலி குறையும் என்று பதிவில் உள்ளது. இன்றைய பழமொழியில் விடாமுயற்சி வேட்டை பொருளை கொன்றே தீரும் என்று உள்ளது. இன்றைய ராசிபலன் மேஷம் நன்மை, ரிஷபம் செலவு, மிதுனம் லாபம், கடகம் போட்டி, சிம்மம் விவேகம், கன்னி தடங்கல், துலாம் அமைதி, விருச்சகம் பொறுமை, தனுசு அன்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் வெற்றி, மீனம் இன்பம். இன்று சித்தயோகம் கூடிய சமநோக்கு நாளாக அமைந்துள்ளது. இன்று திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் சேஷ்டாபிஷேகமும், சங்கரன் கோவிலில் ஸ்ரீ கோமதியம்மன் விருஷப வாகனத்தில் திருவீதி விழாவும் நடைபெறுகிறது. இன்று சூரிய வழிபாடு செய்வது மிகவும் நன்று என்று உள்ளது. இன்றைய நாள் பற்றின நேர காலங்களையும் இன்றைய ராசி பலனையும் பார்த்தோம். அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் காஞ்சிபுரத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயில் பற்றி காணலாம். இத்திருக்கோயில் அமைந்துள்ள மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரத்தில் உள்ள திருவேலுக்கை என்ற ஊராகும். இத்திருக்கோயிலின் மூலவர் முகுந்த நாயகன் அழகிய சிங்கர் என்று அழைக்கப்படுகிறார். அம்மன் வேலுக்கை வள்ளி என்று அழைக்கப்படுகிறார். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இத்தலம் 47வது தலமாகும். இத்தலத்தின் பெருமையும் மற்றும் அதிசயம் என்னவென்றால், கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தில் சுதர்சன சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். நரசிம்மருக்கு எதிலுள்ள கருடாழ்வார் நரசிம்மரின் உக்கிரம் தாளாது சற்றே தலை சாய்ந்து பயத்துடன் இருப்பது போலவும்,
மிகவும் அதிசய அமைப்பாக இத்திருக்கோயிலில் அமைந்துள்ளது. புராண வரலாற்றின்படி பிருகு முனிவருக்கு கனக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் உள்ளது. மீண்டும் மற்றொரு திருக்கோயில் பற்றிய சிறப்பு தரிசனத்தையும் அத்துடன் அன்றைய நாள் பற்றின சில தகவல்களையும் நாம் காணலாம். நன்றி.